கஷ்டமே படாம ஒரு சிம்பிள் ட்ரெடிஷனல் மேக்கப் லுக் பார்க்கலாமா? ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க, ஸ்வெட் ஆகாது. ட்ரை ஸ்கின்னா இருக்கீங்கன்னா கிரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகிற அளவு அப்ளை பண்ணியாச்சு. லைட்டா ஒரு பிளெண்ட் டேப் பண்ணி புஷ் பண்ணிக்கிறேன் ஸ்கின்குள்ள. மாய்ஸ்சரைசர் நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ பிரைமர் போட்டுக்கலாம். அவ்வளவுதான், பிரைமர் போட்டாச்சு. நான் இன்னைக்கு யூஸ் பண்ற கன்சீலர்ஸ் ரெண்டுமே ஹை கவரேஜ் கன்சீலர், பட் அத மீடியம் டு பில்டபிள் கவரேஜ்ல யூஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப ஹை கவரேஜா யூஸ் பண்ணோம்னா மேக்கப் ரொம்பவே ஹெவி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கன்சீலர் இன்சைட்டோட ஹெச்டி கன்சீலர் என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான இடத்துல இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எதனால பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்றேன்னா, இது எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அழகா ரிமூவ் பண்ணிட்டு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம ஸ்கின்ல இருக்க மாதிரி பண்ணும். அதனால நான் எங்கெல்லாம் கன்சீலர் போட்டிருக்கேனோ அங்கெல்லாம் கன்சீலர் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அங்க மட்டும் கன்சீலர் போட்டுக்கோங்க. நம்ம பிரஷ்ல போடுறதுக்கும் ஸ்பஞ்ச்ல போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, பிரஷ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் ஜாஸ்தியா கிடைக்கும், ஸ்பஞ்ச்ல போட்டீங்கன்னா மீடியம் டு பில்டபிள் கவரேஜ்ல கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு இருக்க ஸ்பஞ்ச்ல ஓவரால் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் என் ஃபேஸ்ல தேவையில்லாம இருக்க எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும், ஸ்பஞ்ச் எடுத்துரும். இப்போ ஃபேஸே ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆஃபா இருக்கு. இதை நான் லைட்டா பிரைட் பண்ணிக்கிறதுக்காக என்னோட ஸ்கின் டோன்ல இருந்து 2-3 ஷேட்ஸ் லைட்டா இருக்க மாதிரி இன்னொரு கன்சீலர் எடுத்துக்க போறேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது லோரியலோட இன்ஃபாபிள். இதுவும் ஒரு நல்ல ஹை கவரேஜ் கன்சீலர். ஸோ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படாது. லைட்டா எந்த இடத்துல பிரைட்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல லைட்டா, ஸோ ரொம்ப லைட்டா எடுத்திருக்கேன். இது இப்போ நான் பிளெண்ட் பண்ணிக்க போறேன். சேம் பியூட்டி பிளெண்டர். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சீக்கிரமா ட்ரை ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ குவிக்கா ஒர்க் பண்ணிடுங்க. சி, இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ். நான் ஏன் கண்ணு கிட்ட போலன்னா, நம்ம பிளெண்ட் பண்றதை எப்படினாலும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி கண்ணு கிட்ட கொண்டு போயிருவோம். போடும்போதே நான் அந்த கிட்ட போட்டேன்னா அது ப்ராடக்ட் கண்ணுக்குள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ரிங்கிள்ஸ்ல தங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் இறக்கி போட்டுக்கிட்டேன். சேம் அதே மாதிரி இந்த பக்கம் பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்க போறேன். ஸோ எல்லா எக்ஸஸ் ப்ராடக்டையும் அழகா இது எடுத்துருச்சு. இப்போ என்னோட ஃபேஸ் பார்க்க இப்படித்தான் இருக்கு. ஸோ ஃபேஸ் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். இதை லைட்டா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதுல கொஞ்சமா மெப்லினோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இப்போ இந்த லூஸ் பவுடரை ஃபேஸ் ஃபுல்லா வச்சு போட்டுக்க போறேன். ஸோ இப்போ நல்லா பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், இன்னைக்கு நான் கான்டோர் பிளஷ் ஹைலைட்டர் தனித்தனியா போட போறது இல்ல. இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்ல இருக்க இந்த பிளஷர் ஷேட் எடுத்துக்க போறேன். இதுலயே பிளஷும் இருக்கு, ஹைலைட்டரும் இருக்கு. இன்னைக்கு நான் கான்டோர் ஸ்கிப் பண்ணிட்டு இது மட்டும் போட்டுக்க போறேன். ஸோ பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், கொஞ்சமா ப்ராடக்ட் எடுக்கிறேன், டஸ்ட் பண்றேன். என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ல இருந்து சீக் போன் வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஓவரா இல்லாம நேச்சுரலா ஒரு க்ளோ இருக்கு, ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி. அதே போலதான் பிளஷ் ஷேடும் ரொம்ப பிங்கியா தெரியாம லைட்டா இருக்கு. இப்ப என் பிரஷ்ல ஒண்ணுமே இல்ல, அதையே லைட்டா என்னோட நோஸ்ல போட்டுக்க போறேன். தட்ஸ் இட். ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்கு இந்த சுகரோட ஐப்ரோ பென்சில் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். இது ஒரு மைக்ரோ நீடில். ரொம்ப நேச்சுரலா ஃபில் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் அப்வர்ட்ஸ்ல நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு என்னோட ஹேர் லைன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமே ஸ்ட்ரோக்ஸ் வச்சுக்க போறேன். இதை நல்லா ப்ரஷ் பண்ணிக்க போறேன். பக்காவா ஃபில் பண்ணியாச்சு. லிப் லைனர்ஸ்லாம் இல்லாம இன்னைக்கு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்க போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட். ஐலைனர் போடுறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றவங்களுக்காக இந்த ஸ்டாம்ப் ஐலைனர் அழகா ஒரு விங் வச்சுக்க போறேன். ஐலைனர் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதை நடுவுல ஃபில் கூட பண்ண வேண்டாம். நல்ல ஒரு மஸ்காரா. அவ்வளவுதான், நம்ம ரெடி ஆயாச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை பாக்குறேன். பாய்.